ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து கடந்து வருகிற ஒரு வார்த்தை, உன் உழைப்பு வீண் போகாது என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் எவ்வளவோ உழைச்சேனே, எவ்வளவோ நான் சேர்த்து வச்சேனே, எவ்வளவோ சேர்த்து வச்சதெல்லாம் இன்னைக்கு ஒன்றுக்குமே உதவாமல் வீணாக போயிட்டு, இப்படி வீணாக போயிட்டு என்று சொல்லி இன்னைக்கு எல்லாவற்றையும் ஒரு இழந்து போன நிலைமையில் இந்த வார்த்தை அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறதை என் ஆவியானவர் ஆவியில் காண்பித்து தான் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். இதில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலைமையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் எங்களுக்காக ஜெப குறிப்புகளை எழுதுங்கள். உங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பதிலை என்ன செய்வார், தருவார். நீங்கள் விசுவாசத்தோடு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஜெப குறிப்பை எழுதும் பொழுது நிச்சயமாய் தேவன் பதிலை உங்களுக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்னா, உன் உழைப்பு வீண் போகாது மகனே, வீண் போகாது மகளே என்பதை தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிரயாசப்பட இன்றைக்கி அந்த பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் போகாது, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. நம்முடைய வேதத்தில் லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஐயரே ராம் முழுவதும் என்ன செஞ்சிட்டேன், பிரயாசப்பட்டுட்டேன், ஆனாலும் ஒன்றுமே அகப்படவில்லை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறேன், வளைய போடுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையின்படி வளைய போட்டான். ஆனால் பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லாத நிலைமையில், ஒரு ஏமாற்றம் அடைந்த நிலைமையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். 2 படகு அமலத்தக்கதாக மீனை கொடுத்து அவனுடைய பிரயாசத்திற்கு பலனை தந்த ஆண்டவர் பேதுருடைய பிரயாசத்துக்கு பலனை தரும் பொழுது, பேதுருடைய படகு என்ன வெறுமையான படகை நிரம்ப செய்த ஆண்டவர் ஓ வெறுமையான வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? உன் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற மாட்டாரா? இன்றைக்கு சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். இன்னைக்கு நிறைய பேர் அவிசுவாசத்தில் பேசி 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 ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து, ஆண்டவருக்கு விரோதமாய் பேசி இன்னைக்கு வறுமை என்ன செய்கிறது, வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் என்ன செய்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். உண்மையாய் உழைக்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் பலன் உண்டுன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். உன் உழைத்தது வீண் போகாது, அது மாத்திரமல்ல நீ விதைத்தது வீணாகாது, நீ சிந்தின கண்ணீர் வீணாகாது, நீ செய்த ஜபங்கள், என்னென்ன ஜபங்களெல்லாம் செய்திருக்கிறீர்களோ, என்ன உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணியிருக்கிறீர்களோ, உங்கள் ஜபத்திற்கு பதில் உண்டு என்று ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் செய்த எல்லா பிரயாசத்திற்கும் நிச்சயமாய் பலன் உண்டு என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த வார்த்தையை உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே நிச்சயமாய் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தருவார். உங்கள் உழைப்பு வீண் போகாதுன்னு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும்னா, நீங்கள் உங்கள் பேச்சை அவிசுவாசமான பேச்சை நிறுத்துங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறத நிறுத்துங்க, ஊழியர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறத நிறுத்துங்க, சபைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறத நிற்பாட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இதனால தான் வறுமை. ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா, கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கென்று சொல்லி என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்க. நிச்சயமாக உங்களுடைய உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ, கேட்டமுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரை உழைப்பு வீண் போகாதுன்னு பேசியிருக்கிறீர். அப்படியே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.